ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வேப்பங்கொட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். காஞ்சு நிறைய கீழே எழுத வைக்கும், அதை நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்க போட்டுருவோம். ஆனால் இதை நம்ம சேமித்து வச்சுருந்தோம்னா நம்ம செடிக்குள்ளே எங்கேயாச்சும் புழு வந்துச்சுன்னா அது நம்ம இதை போட்டால் சரியாயிடும். நிறைய இடத்துல இந்த மாதிரி நிறையா வேப்ப மரம் இருக்கும், அது இந்த மாதிரி நிறையா கொட்டை விழுகும். அதெல்லாம் நம்ம சேமித்து வச்சு நம்ம செடிக்கெல்லாம் போடலாம். அது நல்லா உரமாகும், புழுவும் வராது. வேப்பங்கொட்டை காஞ்சாலும் பச்சையாக இருந்தாலும் கசக்கும், வேப்பையில் கசக்கிற மாதிரி காயிலையும் கசப்பு இருக்கும். நாம்ளும் சாப்பிட்லாம், நல்லா பழுத்திருந்தால் அதை நம்ம சாப்பிட்லாம். உள்ளே புழு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். நம்ம சேமித்து வச்சுருந்த வேப்பங்கொட்டையெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம போன வருஷம் அதில் ரொம்ப வருஷமாகவே வேப்பங்கொட்டை சேர்த்துட்ருக்கோம். அதனால் பாதி சாக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சதை கொட்டிடலாம் வாங்க. நம்மளுக்கு சாக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த புளியங்கொட்டையோட அருமை எங்களுக்கு தானே தெரியும். ஏன்னா இது எவ்வளோ யூஸ் ஆகுது தெரியுங்களா? உங்களுக்கு செடிக்கு அவ்வளோ யூஸ் ஆகும். நம்ம ஒரு சும்மா குட்டி டப்பாலையும் இப்போ ஒரு மண் தொட்டிலையும் வச்சுருவோம். கொட்டி வச்சு யார் யார் வீட்டிலாம் வேப்ப மரம் இருக்கோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.